அண்ணி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாயந்தரம் எதனா ஸ்நாக்ஸ் சமைச்சு வைக்கவா? இன்னும் கேட்டாலும் சமைச்சிடுவியா? நீ என்ன சொன்னாலும் நான் சமைச்சு கொண்டு வரேன். இப்போல்லாம் யூடியூப்னு எதுக்கு இருக்குது? கண்ணு பார்த்தா கை வேலை செய்ய போகுது. சரி, அப்போ எனக்கு 1/2 கிலோ இருட்டு கடை திருநெல்வேலி அல்வா செஞ்சு கொடுக்குறியா? ஒரு 1 ஹவரில் பண்ணி எடுத்துன்னு வந்துடு. ஐயோ, அது செய்யறதுக்கு 2 நாள் ஆகும். அதுவும் இல்லாமல் எனக்கு செய்யறதுக்கு பதம் தெரியாதே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ அழகிற? எது சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறேன்னு. அது வந்து சரி சரி, நேற்று ஊர்லேருந்து வந்தப்போ 5 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன்ல, அதில் பஜ்ஜி போட்டு கொண்டு வரியா? என்னது உருளைக்கிழங்கா? நேற்று எங்கே நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், நீ தானே அந்த சிவப்பு கலர் கட்டப்பை எடுத்துகிட்டு போனது? அது பூரா உருளைக்கிழங்கு இருந்தது. அட ஆமாம், அதை நான் சப்போட்டான்னு நினச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேனே. சபா, உருளைக்கிழங்குக்கும் சப்போர்ட்டுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியலையா? இந்த லட்சணத்தில் வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்ணை எப்போ பார்த்தாலும் வேலை செய்யலைன்னு திட்டின்னு இருக்கிறேன். சரி, இப்போயாவது தெரிஞ்சதில்ல, போய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு எடுத்துன்னு வா. அதை முதல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கிச்சனில் வெயி. அதான் நான் பார்த்தேன். நேற்று சப்போட்டா பழம் வெட்டி வெட்டி பார்க்குறேன், ஒன்று கூட பழுகாமல் இருந்தது. அது சப்போட்டா இல்லை, பொட்டேட்டோ போலகுது. ஆட கடவுளே.